திருச்சியை மையப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்யறாருங்கிறது வந்துட்டு உண்மையிலேயே திருச்சிக்கான வேல்யூவா இல்ல எம்ஜிஆர் அப்படியே ஃபாலோ பண்றாரு சார் விஜய்? எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணதுக்கு ஒரு காரணம் அது உண்மையாக இருந்ததுன்னா அந்த காரணத்தின் அடிப்படையில் ஒரு போறாருனாக்கா விஜய்க்கு அனுதாபத்தை தான் தெரிவிக்கணும். ஏன் எம்ஜிஆர் திருச்சிக்கு மாற்றணும்னு நினைச்சாருன்னா, அவர் இருந்த ஆட்சியில் இருந்த வரையிலும் சென்னையில் அவர் ஜெயிக்கவே இல்லை. 13 தொகுதிகள் திருப்பி திருப்பி தோத்தர். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல்களில் முனிசிபாலிட்டி பூரா தோத்தர். அதில் அவருக்கு என்ன பேர் வந்ததுன்னா, விவரமறியாத அடித்தட்டு மக்கள்கிட்ட தான் அவர் இருக்கார், பெண்கள்கிட்ட தான் இருக்கார், படித்தவர்களுக்கும் விவரம் அறிந்தவர்களும் எம்ஜிஆரை ஏற்கவில்லைங்கிற ஒரு முத்திரை அவருக்கு விழுந்தது. அதனுடைய விளைவு தான் சென்னைக்கு இருக்கிற இந்த தலைநகரங்கிற அந்தஸ்தை எடுத்துட்டு அதை திருச்சி கொண்டு போகணுன்னு இது பண்ணார். அவருக்கு அன்னைக்கு இருந்த அதிகாரிகள் பிரமாதமான அதிகாரிகள், யாருன்னு தெரியாது. அரசு இதெல்லாம் கட்டடங்கள் கட்டி தான் தலைநகரை மாற்றுறதுனா அத்தியாவசியமான ஆஃபீஸுகளை எல்லாம் அங்கே கொண்டு போய் முதல்ல சேர்த்துவாங்க. அப்புறம் தான் படிப்படியாக கொண்டு போவாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். துக்களுக்கு பிச்சை வாங்குற அளவுக்கு இவருடைய ஆட்சி காலத்தில் இருந்த அதிகாரிகள் இருந்தாங்க. தலைநகர் திருச்சிக்கு மாற்றுறது முடிவெடுத்த உடனே அவங்க முதல்ல கட்டினது கழிப்பறைகளை கட்டினாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க, கழிப்பறை நல்லா இருந்துச்சுன்னாக்கா அதிகாரிகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்.